भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்திர முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதே ஸ்தனயாய பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூத்தம் சரஸ்ய மகதாத்வய பட்கநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகசர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திருவழிதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன்பொருணர் என்னும் அருமறைகளந்தாது செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பெணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் தெந்தமிழ் வேந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் அன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்னும் முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறைநிலையும் ஐயாமீர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமியினுடைய ஆணையின் பேரிலே திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேணும் என்று தொடங்கி
இப்பொழுது திருவாய்மொழி என்கிற அற்புதமான பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே தற்பொழுது 7ஆம் பத்திலே 8ஆம் பதிகம் மாயாவாமனனே என்கிற பதிகம். அந்த பதிகத்தை அடியேன் விண்ணப்பிக்க வேணும் என்பது சுவாமியுடைய நியமனம். அதன்படி இப்பொழுது இந்த உபன்யாசத்தை தொடங்குகிறேன். திருவாய்மொழி என்பது சாமவேத சாரமாக கொண்டாடப்படுகிறது. நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்து அருளியது. இதற்கு பல வியாக்கியானங்கள் அமைந்துள்ளன. பிள்ளான் அருளிய 6000 படி, நஞ்சியர் அருளிய 9000 படி, நம்பிள்ளை அருளிய 36,000 படி, பெரியவாச்சான் பிள்ளை அருளிய 24,000 படி, வாதிகேசரி அழகமான ஜீயர் அருளிய 12,000 படி என்று இப்படி பல வியாக்கியானங்கள் அமைந்துள்ளன. இதில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து காஞ்சி சுவாமி திவ்யார்த்தி தீபிகை என்று ஒரு அழகான உரையை அருளியுள்ளார். அந்த உரையை கொண்டு நாம் இப்பொழுது இந்த 7ஆம் பத்திலே 8ஆம் பதிகத்துக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். கீழ் திருவாய்மொழி, அதாவது ஏழையர் ஆவி உண்ணும் என்கிற பதிகம், அதிலே ஆழ்வார் உருவெளிப்பாட்டாலே நோவுபட்டார். உருவெளிப்பாடு என்றால் ஒருவர் நமக்கு அருகிலே இல்லாத போது அவர் அருகிலே இருப்பதை போலே தோன்றுவது. முன்பே எங்கனேயோ அன்னமீர்கள் என்கிற பதிகத்திலே இதே போல ஆழ்வார் உருவெளிப்பாடை அனுபவித்தார். நம்பி எம்பெருமான், திருக்குறுங்குடி எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருகிலே இருப்பதை போல ஆழ்வார் உணர்ந்தார். அங்கே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தது. ஆனால் இங்கே ஏழையர் ஆவி உண்ணும் என்கிற பதிகத்திலே துன்பமே நடந்தது என்று சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானை பிரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமானுடைய அவயவங்கள், திருக்கண்கள், திருமூக்கு, திருமுகம், இவையெல்லாம் ஆழ்வாரை துன்புறுத்துகின்றன என்று அதைத்தான் போன பதிகத்திலே பார்த்தோம். அந்த நோவு, அந்த கஷ்டத்தை எம்பெருமான் நினைத்தால் போக்க முடியும். ஆனால் ஆழ்வாரை கொண்டு இந்த திருவாய்மொழி பிரபந்தத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டிருப்பதனாலே ஆழ்வார் இன்னும் கொஞ்சம் இந்த சம்சாரத்திலே கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைப்பதனாலே ஆழ்வாருக்கு அப்பொழுதே அந்த கஷ்டத்தை எம்பெருமான் போக்கவில்லை. கஷ்டம்னா என்ன? ஆழ்வாருக்கு எம்பெருமானை பிரிந்திருப்பது கஷ்டம். எம்பெருமானுடைய கூடியிருந்தால் அது ஆழ்வாருக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட நிலையிலே ஆழ்வார் இருந்தார். எம்பெருமானும் ஆழ்வாருக்கு முழுக்க அனுபவத்தை கொடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் என்று நினைத்திருந்தான். ஆழ்வாருக்கும் எம்பெருமான் இப்படி நினைக்கிறான் என்பது தெரியும். ஏனெனில் ஆழ்வார் சர்வஜர், எல்லாம் அறிந்தவராக எம்பெருமானாலே மயர்வர மதிலம் அருளப் பெற்றவர். அதனால் ஆழ்வாருக்கும் எம்பெருமான் இப்படித்தான் பண்ண போகிறான் என்பது தெரிகிறது. இருந்தாலும் ஆழ்வார் எம்பெருமானை நிர்பந்தித்து பிரார்த்திக்கிறார். எனக்கு சீக்கிரமாக மோட்சத்தை கொடு, மோட்சத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்படி தம்மை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளவும் இல்லை. அதாவது ஆழ்வாரை எம்பெருமான் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளவும் இல்லை. அதே சமயம் இந்த உலகத்திலே முடிந்து போய்விடலாம் என்று பார்த்தால் அதையும் எம்பெருமான் அனுமதிக்க மாட்டேன் என்கிறான். அவ்வப்பொழுது ஆழ்வாருக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து மேலே பாசனங்களை பாடும்படிக்கு பண்ணுகிறான். இதை பார்த்த ஆழ்வாருக்கு தோன்றுகிறது, இதென்ன இப்படி ஒரு ஆச்சரியம் என்று எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் கேட்கிறார். இதென்ன இப்படி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணுகிறாய்? எனக்கோ இந்த உலகத்திலே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்னை எப்படியோ இந்த உலகத்திலே இருக்க வைக்கிறாய். இருக்க வைத்து நான் மேலும் மேலும் கஷ்டப்படும்படி
பண்ணுகிறாய், இது என்ன ஆச்சரியம் என்று எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் சொல்ல, அதை பார்த்து எம்பெருமான் சொல்லுகிறான் ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர், இந்த ஒரு ஆச்சரியம்தான் என்னிடத்திலே நீர் அறிந்தீரா? எவ்வளவோ விசித்திரமான விஷயங்கள், விசித்திரம் என்றால் பல பல விதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு என்னிடத்திலே என்று கூறி தன்னுடைய விசித்திர விபூதி அதை நன்றாக ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டுகிறான். இது எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினானோ, அதே போல தன்னுடைய விபூதியை எல்லாம் காட்டினானோ, அதே போல இங்கே ஆழ்வாருக்கு தன்னுடைய விபூதி முழுக்க எம்பெருமான் காட்டுகிறான். அதை பார்த்து ஆழ்வார் விஸ்மிதராக, அதாவது மிகவும் ஆனந்தமடைந்தவராக, மிகவும் ஆச்சரியம் அடைந்தவராக இந்த பதிகம் முழுக்க எம்பெருமானுடைய ஆச்சரியமான இந்த விசித்திர விபூதியை கொண்டாடி பாடுகிறார். நல்குரவும் செல்வம் என்கிற பதிகம், அந்த பதிகத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய விருத்த விபூதியை அனுபவித்தார். விருத்த விபூத்தின்னா ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்கக்கூடிய விஷயம், அதை அங்கே அனுபவித்தார். இந்த இடத்துல விசித்திர விபூதியை அனுபவிக்கிறார். எம்பெருமான் இதை காட்டி கொடுக்கிறான். அதாவது ஆழ்வாருடைய அனுபவம் எல்லாமே எம்பெருமான் காட்டி கொடுப்பது. தானாக எந்த அனுபவத்தையும் ஆழ்வார் பண்ணவில்லை, இல்லை, எம்பெருமான் காட்டி காட்டி கொடுத்து ஆழ்வாரை அனுபவிக்க வைக்கிறான். அப்படி இங்கே விசித்திர விபூதியை, அதாவது வேறுபட்ட பல பல விதமாக விதவிதமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இந்த உலகங்கள், இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள், அவற்றையெல்லாம் எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டியருள, அதை கண்டு ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு பாடுகிறார். அதுதான் இந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு பாசுரமாக நாம் அனுபவிக்கலாம். மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய், தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய், நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே என்று முதல் பாசுரத்திலே, இது என்ன ஆச்சரியமான வகைகள், இத்தனை விதமாக நீ நிற்கிறாயே என்று ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். முதல்ல பதவுரை அனுபவிக்கலாம். மாயா, மாயா என்றால் ஆச்சரியமான செயல்களை உடையவன் என்று அர்த்தம். மாயை என்பதற்கு பொதுவாக அத்வைதிகள் மாயை என்றால் பொய் என்ற ஒரு அர்த்தத்தை எப்பொழுதும் முன்னிட்டு விளக்குவார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமான் மாயவன் மாயன் என்றெல்லாம் சொன்னால் இந்த இடத்துல பொய் என்கிற அர்த்தத்திலே வராது. மாயம் என்றால் ஆச்சரியம் என்ற அர்த்தத்திலே நம்மாலே நினைத்து பார்க்க முடியாத செயல்களை உடையவனாக இருக்கிறான் என்று இடத்துல மாயா என்று தொடங்குகிறார். இந்த பதிகம் முழுக்க இந்த மாயா என்கிற ஒரு சொல்லுக்கான விளக்கம் என்றே சொல்லுவார்கள் பெரியோர்கள். நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்திலே, அதை ஈடு வியாக்கியானத்திலே எடுத்து காட்டியிருக்கார். மாயா என்ற சொல், அதனுடைய விளக்கம்தான் வாமனனே மதுசூதா நீயருளாயின்னு இந்த பதிகம் முழுக்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை, அதைத்தான் இங்கே நன்றாக விளக்கி இருக்கிறார் என்று நம்பிள்ளை எடுத்து காட்டுகிறார். மாயா என்ற ஆச்சரியமான செயல்களை உடையவனே, வாமனனே, வாமனன் என்றால் வாமன அவதாரம் செய்த எம்பெருமான். மாயா என்று சொல்லியாச்சு, ஆச்சரியமான தன்மையுடையவன். ஒரு ஆச்சரியத்தை சொல்லுமேன் என்று சொன்னால் உடனே வாமனனே என்று காட்டுகிறார் ஆழ்வார். நீ வாமன அவதாரம் செய்து எவ்வளவு ஆச்சரியப்படுத்தினாய். சின்ன உருவை எடுத்துக்கொண்டு வந்து மகாபலியிடத்திலே ஒன்றுமில்லாதவனை போலே பிரார்த்தித்து அவன் ஜலத்தை தாரை வார்த்து கொடுக்க, உன்னுடைய திருக்கையிலே அந்த ஜலம் விழுந்தவுடனே நீ சடக்கென்று பெரிதாக வளர்ந்து உலகத்தை அளந்து கொண்டாயே, அப்படி வாமனனே என்று காட்டுகிறார். மதுசூதா, மது கைட்டபர் என்று 2 அசுரர்கள், அவர்களை எம்பெருமான் தொலைத்தான், அழித்தான். அப்படிப்பட்டவனே மதுசூதா என்று சொல்வதனாலே இவர்களை, இந்த அசுரர்களை அழித்தவனே. நீ அருளாய், உன் படிகளை நீயே அருளி செய்ய வேணும். உன்னுடைய தன்மைகள், படிதான் இந்த இடத்துல தன்மைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். உன்னுடைய தன்மைகளை நீயே அருளி செய்ய வேண்டும். இது வேற யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி எம்பெருமான் விஷயத்திலே அக்ரூரர் மிகவும் ஈடுபட்டாரோ, அதே போல அது வியாக்கியானத்திலே
நம்பிள்ளை ரொம்ப அழகா எடுத்து காண்பித்திருக்கிறார். அதாவது அக்ரூரர் எம்பெருமானை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த சமயத்திலே சந்தியாவந்தனம் பண்ணலாம் என்று யமுனா நதியிலே இறங்குகிறார். தேரிலே கண்ணன பெருமானும் நம்பிமுத்த பிரானும் இருக்கிறார்கள். அவர்களை அங்கே இருத்திவிட்டு தான் மட்டும் இறங்குகிறான். அவர்கள் இன்னும் உபநயனம் ஆகாதவர்கள். ஏன்னா இதுக்கப்புறம் மதுரா போய் கம்சனை கொன்ற பிறகுதான் அவர்களுக்கு உபநயனம்லாம் ஆகிறது. இல்லாட்டி அவர்களும் சந்தியாவந்தனம் பண்ண வந்திருக்கணும். ஆனா அவர்களுக்கு அப்போ உபநயனம் ஆகவில்லை. அதனாலே அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அக்ரூரர் மட்டும் இறங்கி சந்தியாவந்தனம் பண்ண ஜலத்துக்குள்ளே மூழ்குகிறார். அப்படி மூழ்கினால் உள்ளே கண்ணன் பெருமான் நன்றாக சேவை சாதிக்கிறான். ஜலத்துக்குள்ளே ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. வெளியிலே தலையை தூக்கி பார்க்கிறார். அங்க பார்த்தா தேரிலேயும் அதே கண்ணன் பெருமான் இருக்கிறான், இங்கேயும் எம்பெருமான் இருக்கிறான். அப்பொழுது அவர் ஆச்சரியப்படுகிறார். இப்படி ஆச்சரியமான ஒரு நிலையிலே இருப்பவனே என்று எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை அங்கே கண்டு அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கே உன்னுடைய படிகளை நீயே அருளி செய்ய வேணும் என்று உன்னுடைய தன்மைகளை நீயே தான் காட்டிக் கொடுக்க வேண்டும். அங்கே எம்பெருமான் எப்படி காட்டிக் கொடுத்தான் அக்ரூரருக்கு? எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டிக் கொடுத்தான், விபூதியை காட்டிக் கொடுத்தான், அதே போல எனக்கும் நீ அருளி செய்ய வேணும் என்று சொல்லுகிறார். அது எப்படியெல்லாம் எம்பெருமான் இருக்கிறான் அதை விளக்குகிறார். தீயாய், நீராய், நிலனாய், விசும்பாய், காலாய், அதாவது பஞ்சபூதங்கள், அக்னி, ஜலம், பூமி, அதே போல ஆகாசம், காற்று என்று 5 பூதங்கள். இவை எல்லாமாக எம்பெருமான் இருக்கிறான். தாயாய், தந்தையாய், அடுத்தது மாதாவாக இருக்கிறான், பிதாக்களாக இருக்கிறான், பிதாவாக இருக்கிறான், மாதா பிதாக்களாக இருக்கிறான். மக்களாய், நமக்கு பிறந்த பிள்ளைகளாகவும் அவனே இருக்கிறான். மற்றுமாய், அல்லாதவை எதெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கோ அவை எல்லாமாக எம்பெருமான் இருக்கிறான். முற்றுமாய், சொல்லி சொல்லாத எல்லாமுமாய், இங்க சொன்னது சொல்லப்படாது இவற்றை எல்லாம் சேர்த்து எல்லாமாக நீ ஆய், அதுக்கு மேலே அசாதாரணமான தன்மை வாய்ந்த நீயாய், தனித்துவம் வாய்ந்த நீயாக இருக்கிறாய். நீ நின்ற 6 இவை. நீ நிற்கிற இந்த தன்மைகள் என்ன நியாயங்கள், என்ன வகைகளோ, இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எப்படியெல்லாம் நீ இருக்கிறாய்? தீயாய், நீராய், நிலனாய், காலாய், விசும்பாய் என்று பஞ்சபூதங்களை சொன்னார். தாயாய், தந்தையாய், மக்களாய், மற்றுமாய், முற்றுமாய்னு இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள் அவற்றையெல்லாம் ஆழ்வார் இங்கே சொன்னார். இப்படி இவற்றுக்கெல்லாம் நீ அந்தர்யாமியாக இருக்கிறாயே. இப்ப இவையெல்லாம் எம்பெருமானாக தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம்? இப்போ ஜலம், எம்பெருமான் ஜலமாக இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஜலத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான். எம்பெருமான் அக்னியாக இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அக்னிக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான். அந்தர்யாமியாக இருப்பது என்றாலே அது அந்த ஆத்மாவிலே தாங்கப்படக்கூடிய சரீரம் இருக்குமே, அந்த சரீரம் வரைக்கும் அது சொல்லப்படும். அப்படி இருக்கிறதுனால தான் எம்பெருமானை இங்கே நீராய், நிலனாய் என்றெல்லாம் நேரே சொல்லுகிறார். அப்படி இவற்றையெல்லாம் அந்தர்யாமியாக இருந்து இவற்றையெல்லாம் நிர்வகிப்பவனே, எல்லாவற்றையும் வியாபித்து நியமித்து எல்லா காரியங்களையும் பண்ணுபவனே என்று இந்த பாசுரத்துல எடுத்து காட்டுகிறார். இப்படி நீ நிற்கிற நிலைகள் என்ன நிலை, என்ன வகைகள், எத்தனை ஆச்சரியமான வகைகளாக இருக்கிறது என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இங்கே வியாக்கியானம் கொஞ்சம் அனுபவிக்கலாம். மாயா என்று முதலிலே தொடங்குகிறார் ஆழ்வார். இந்த மாயா என்பதனுடைய விளக்கம்தான் இந்த பதிகம் முழுக்க என்று முன்பே பார்த்தோம். அந்த மாயா என்பதற்கு ஒரு லட்சியம் வேணுமே, அதை விளக்கக்கூடிய ஒரு யுக்தி வேணுமே, அதற்காக வாமனனே என்று அடுத்ததாக உடனே சொல்லுகிறார். என்ன ஆச்சரியம் இங்கே வாமனிடத்திலே என்றால், அன்றே பிறந்தான், அன்றே வளர்ந்தான் வாமனன் பெருமான். உடனே அவனுக்கு பூநூலை போட்டார்கள். ரிஷி புத்திரன் என்பதனாலே உடனே அவனுக்கு பூநூலை போட்டார்கள். உபநயனம் பண்ணி வைத்து நேரே போய் பிக்ஷை எடு என்று அனுப்பி வைத்தார்கள். அவனும் இந்திரனுக்காக வந்து மகாபலி இடத்திலே 3 அடி மண்ணை யாச்சித்து
சின்ன காலை கொண்டு யாசித்து பெரிய காலை கொண்டு பெரிய திருவடியை கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான் என்று பார்க்கிறோம். அதிலே எத்தனையோ ஆச்சரியமான செயல்கள். எம்பெருமான் அங்கே வாமனனாக நடந்து வருகிறான். நடந்து வருவதே ஒரு ஆச்சரியம். அவனுடைய நடையழகே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல அவனுடைய இந்த திருமேனி அழகு அதுவும் மிக அழகாக இருக்கிறது. அவனுடைய பேச்சு, மழலை பேச்சு, அதுவும் மிக அழகாக இருக்கு. இதெல்லாம் பார்த்த மகாபலி முடிவு பண்ணிவிட்டான். என்னவாக இருந்தாலும் நான் இவனுக்கு உதவி பண்ணுவது, என்ன கேட்டாலும் கொடுத்து விடலாம் என்று மகாபலிக்கு அந்த எண்ணமானது ஏற்பட்டு விட்டது. அதை பார்த்த சுக்கராச்சாரியர், இவன் அதாவது மகாபலி இங்கே விஷ்ணு பகவான் வந்திருக்கிறான் என்பதை தெரியாமல் ஏமாந்து விடப் போகிறான் என்று தடுத்து பார்க்கிறார். ஆனால் அதையும் மீறி எம்பெருமான் அந்த மகாபலியிடத்திலிருந்து இந்த உலகை எல்லாம் பெற்றான் என்று பார்க்கலாம். இப்படி நிறைய ஆச்சரியங்களை கொண்டது இந்த வாமனாவதாரம். அந்த வாமனாவதாரத்தில் ஏற்படைய எம்பெருமானை அழைத்து, நீயே உன்னை பற்றி தெரிவிக்க வேண்டும், அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய், தீயாய், நீராய், நிலனாய், விசும்பாய், காலாய், தாயாய், தந்தையாய், மக்களாய், மத்துமாய், முத்துமாய் என்று இப்படி சாதாரணமான விக்கிரகங்கள், சாதாரணமான தேகங்கள் பல எம்பெருமானுக்கு இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் எம்பெருமான் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறான். அப்ப சாதாரணமாக பொதுவாக அவனுக்கு இந்த உலகமே உடம்பாக இருக்கிறது, சரீரமாக இருக்கிறது. அதுக்கு மேலே நீ ஆய், அசாதாரணமான தன்மையை உடையவனாக நீ இருக்கிறாய். இப்படிப்பட்ட இந்த தன்மைகள் எத்தனை வகைகளாக இருக்கின்றன என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது இரண்டாம் பாசுரம். அங்கன்மலர் தந்துழாய் முடி அச்சுதனே அருளாய், திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் சுடராய் இருளாய், பொங்கு பொழிமழையாய் புகழாய் பழியாய் பின்னும் நீ வெங்கன்வெண் கூற்றமுமாய் இவை என்ன விசித்திரமே. அழகான பாசுரம். அதனுடைய பதவுரை முதல்ல அனுபவிக்கலாம். கள் மலர் தன் துழாய் முடி. கள் மலர்ங்கிறது அங்கன் மலர்னு ஆயிருக்கு. அம்னா அழகிய, கள் என்றால் மது, தேன். இந்த தேனை உடைய புஷ்பங்கள், இந்த புஷ்பங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த புஷ்பங்களை உடைய திருத்துழாய், இந்த திருத்துழாய் மாலை, அதை அணிந்திருக்கக்கூடிய மயிர்முடியை உடைய அச்சுதனே, எம்பெருமானே. அச்சுதன்னா யாரையும் நழுவ விடாதவன் என்று அர்த்தம். தன்னுடைய அடியார்களை நழுவ விடாமல் பாதுகாப்பவன் என்று அர்த்தம். எம்பெருமானை பார்த்து, நீ என்னையும் நழுவ விடாமல் தானே இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் திருவுள்ளமாகிறார். அப்படி அச்சுதனே, எம்பெருமானே என்று அழைத்து சொல்லுகிறார். அருளாய் நீயே அருள் செய்ய வேணும், நீதான் எனக்கு சொல்ல வேணும். திங்களும் ஞாயிறுமாய், சந்திரன் சூரியன், திங்கள்னா சந்திரன், ஞாயிறுனா சூரியன். அப்படி திங்களும் ஞாயிறுமாய் செழு பல் சுடராய், விலட்சணமாயும் பலவாயும் உள்ள நட்சத்திரங்களாயும். செழும்பல் சுடர்னா, செழுன்னா நல்ல விலட்சணமா இருக்கு, பல்லுனா நிறைய இருக்கு, கணக்கற்றதாக இருக்கிறது. சுடர்னா ஒளி படைத்த பதார்த்தங்கள். எது? நட்சத்திரங்கள். சூரியன் சந்திரன் சொல்லியாச்சு. அடுத்தது நட்சத்திரங்கள் தானே நமக்கு ஒளி படைத்த பதார்த்தங்களா தெரியறது. அந்த நட்சத்திரங்களையும் எடுத்துக்காட்டி, இருளாய், அதுக்கு மேல என்ன ஆச்சரியம், இருட்டாகவும் நீயே இருக்கிறாய். சூரிய சந்திரர்களாகவும், சந்திர சூரியர்களும் நீயே, எல்லா நட்சத்திரங்களும் நீயே. இருளாய், இருட்டாகவும் நீயே இருக்கிறாய். பொங்கு பொழி மழையாய், நல்ல பொங்கி பொங்கி பொழியக்கூடிய பெரிய மழையாகவும் நீயே இருக்கிறாய். புகழாய் பழியாய், கீர்த்தியாகவும், புகழ்னா கீர்த்தி பெருமை, பழின்னா அபகீர்த்தி தாழ்ச்சி, இவை எல்லாமாகவும் பின்னும் இன்னமும் வெங்கண் வெங்கூற்றமுமாய், நல்ல கிரூரமான கண்களையும் கிரூர சுபாவத்தையும் உடைய மிருத்யுவாயும், மிருத்யுனா மரணதேவன், இந்த மரணதேவனாகவும் நிற்கிற இந்த பிரகாரங்கள் இவை என்ன விசித்திரம், என்ன விசித்திரமா இருக்கு, என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்று. வேடிக்கைனா பார்க்கும்படி இருக்கிறது என்று அர்த்தம், மிகவும் ரசித்து பார்க்கும்படி இருக்கிறது என்று அர்த்தம். வேடிக்கை பார்க்கிறாருன்னு என்ன அர்த்தம், இதோ ஒன்றத்துல ஆர்வத்தோட பார்த்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அப்படி உன்னுடைய எல்லா தன்மைகளும் மிக ஆச்சரியமாக இருக்கின்றன என்று காட்டப்படுவது.
இதிலே முதல்ல பார்த்தது அந்தர்யாமியாக எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களுக்கும் இருக்கிறான் என்பதை பார்த்தோம். அது திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் சுடராய் இருளாய் என்றெல்லாம் வரும்பொழுது இங்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று சொல்லிவிடலாம். இவற்றை தனக்கு சரீரமாக உடையான் என்று சொல்லலாம். இப்ப புகழ் பழி என்றெல்லாம் வரும்பொழுது அவற்றை நிர்வகிப்பவனாக இருப்பவன் என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரு ஒரு சமயத்திலே ஆய்னா அந்த பகவானே இப்படி இருக்கிறான் என்று அர்த்தம். ஆனா எப்படி இருக்கிறான்னா அதற்கு அந்தர்யாமியாக இருக்கிறான், அதை கட்டுப்படுத்துபவனாக இருக்கிறான், அதை நடத்துபவனாக இருக்கிறான். ஒரு ஒரு சமயத்திலே ஒரு ஒரு அர்த்தம் வரும். இது 2ஆம் பாசுரம். இதிலே இந்த சூரியன் சந்திரன் இவர்களுடைய காரியத்தை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். ஒரு விளைச்சல் நிலம் அதெல்லாம் வளர வேண்டும் என்றால் இந்த சந்திர சூரியர்கள் எல்லாம் வேணும். ஒரு சூரியனானது தாபத்தை ஏற்படுத்துகிறது, அதாவது வெப்பத்தை ஏற்படுத்துகிறது. சந்திரனானவர் நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறார். இதே போல ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்தந்த தன்மைகளுடைய பதார்த்தத்தை நடத்துபவனாக நிர்வாககனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ள வேணும். எப்படி எம்பெருமான் சுடராக இருக்கிறானோ அதே போல இருளாகவும் அதே எம்பெருமான் தான் இருக்கிறான். ஏன்னா எல்லா எம்பெருமானுடைய நிர்வாகத்திலே தான், எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டிலே தான், எம்பெருமானுடைய சரீரமாகத்தான் எல்லாமே இருக்கிறது. அதனாலே எல்லாரும் ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை தேடுவார்கள். அதெல்லாம் எம்பெருமானாகவே இருக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு இந்த இருள்கிறதை யார் தேடுவார்கள்? திருடர்கள் தேடுவார்கள், காமுகர்கள், காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களெல்லாம் இருளை தேடுவார்கள். ஏன்னா அந்த இருளும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்படி இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே உதவியா இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களுக்கும் எம்பெருமான் தான் நிர்வாககனாக இருக்கிறான் என்பது காட்டப்படுறது. போல பொங்கு பொழி மழையாய்னு காட்டுற. மழைன்னா பயிர்களை வாழ பண்ணுகிறது. அதுபோல புகழாய் பழியாய், புகழ் என்பது பெருமை, பழி என்பது வேண்டாதது. இவை எல்லாமாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். வெங்கண் கூற்றமாய், இந்த பதார்த்தங்கள் எல்லாம் கைமீறி போனது என்றால் அவற்றை அழிக்கிறதுக்கும் எம்பெருமான் தானே மரண தேவனாக மிருத்யு தேவனாக இருக்கிறான். மிருத்யு தேவனை பற்றி தான் சொல்லுவார்கள். இப்ப எம்பெருமான் சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மா வரைக்கும் படைத்து விட்டு, அண்டம் வரைக்கும் படைத்து விட்டு அதுக்கு பிறகு பிரம்மாவை படைத்து அந்த பிரம்மா மூலமாக சிருஷ்டியை பண்ணுவான். அதுக்கு மேலே சம்ஹாரம் என்று வரும்பொழுது யமன் ருத்ரன் போன்றவர்களை கொண்டு இந்த உலகத்தை அழித்து விட்டு கடைசியில் அவர்களை தான் உண்டு அவர்களையும் முடித்து விடுவான். எப்படி ஊறுகாயை தொட்டுண்டு பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஊறுகாயம் போட்டு வாயிலை போட்டு விழுங்கி விடுகிறோமோ அதே போல எம்பெருமான் மிருத்யு தேவனையும் தான் கட்டுப்படுத்தி அவனை கருவியாக கொண்டு எல்லாவற்றையும் அழித்து அதற்கு பிறகு தான் அந்த மிருத்யுவையும் அழித்து விடுகிறான் என்று பார்க்கலாம். இப்படி சேராச்சேர்த்தியாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இவையெல்லாம் எவ்வளவு விசித்திரமா இருக்கு. அதையெல்லாம் கொண்டவனாக நீ இருக்கிறாயே, இதையெல்லாம் நீதான் எனக்கு அருளி செய்ய வேணும் என்று 2வது பாசுரத்திலே கேட்கிறார். அடுத்தது 3ஆம் பாசுரம். சித்திரத்தேர்வளவா திருச்சக்கரத்தாய் அருளாய், எத்தனையோ ருகமும் அவையாய் அவற்றுள் இயலும் ஒத்த பல் பொருள்கள் உலப்பிலனவாய் வியவாய், வித்தகத்தால் நிற்றினி இவை என்ன விடமங்களே. என்ன விஷமம் இதெல்லாம்? விடமம்னா விஷமம்னு அர்த்தம். என்ன சேராச்சேர்த்தியா இருக்கு, ஒன்னும் சேராததாகவே இருக்கே, எப்படி இதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். சித்திர தேர்வளவா, எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து இந்த தேரை நன்றாக நடத்தினான். அதையே முதலிலே காட்டுகிறார். என்ன ஆச்சரியமா இந்த தேரை நடத்தினாய். அதாவது ஒரு யுத்தத்தையே தேரன் ஓட்டியே முடித்து விட்டான் எம்பெருமான். பெரிய யுத்தம், சண்டை போட்டு முடிஞ்சுதானா? இல்ல இல்ல, எம்பெருமான் தேரை ஓட்டினான். ஒரு 100 பேர் மேல தேரை ஏத்துவது, ஒரே சமயத்துல இன்னொரு 100 பேர் மேல தேரை ஏத்துவது, எதிரிகளை அடிக்க வேண்டும் என்றால் பக்கத்திலே கொண்டு போய் நின்று சௌகரியமாக வைத்திருப்பது, அதே எதிரி அர்ஜுனனை அடிக்க பார்த்தான்னா தேரை ரொம்ப பின்னாடி கொண்டு போயிடுறது என்று எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ணி அதன் மூலமாகவே இந்த யுத்தத்தை நடத்தினவன். திருச்சக்கரத்தாய், திருவாழிப்படையை உடையவனே, கையிலே திருவாழி என்கிற சக்கரத்தாழ்வாரை உடையவனே, அருளாய்,
நீ அருளி செய்ய வேணும். ஒவ்வொரு பாசகத்திலையும் இதை கேட்கிறார், அருளாய் அருளாய் என்று. எதனால அப்படி கேட்கிறாருன்னா, எம்பெருமானுடைய திருவாக்காலே அந்த விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி அர்ஜுனன் நேரே கேட்டானோ அதே போல தானும் கேட்க வேண்டும் என்று ஆசை. நீ அருளி செய்ய வேணும். எதை அருளி செய்யணும் என்றால் அதுக்கு மேலே காட்டுகிறார். எத்தனை ஓர் யுகமும் அவையாய் அவற்றுள் இயலும். எத்தனையோ யுகங்கள் இருக்கு. கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இவற்றுக்கெல்லாம் நிர்வாகனாக அடக்கி ஆள்பவனாக எம்பெருமான் தான் இருக்கிறான். அந்த காலங்களுக்குள்ளே நடப்பதாய் ஒத்தவிய ஒன்பல் உலப்பில் உலப்பிலன பொருள்களாய், அப்படி அந்தந்த காலங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒருபடியாலே ஒத்தும் மற்றொருபடியாலே வேறுபட்டும் இருக்கிற அழகிய பல எண்ணிறந்த பதார்த்தங்களுமாய். ஒரு சமயம் பார்த்தா எல்லாம் ஒன்னா இருக்கிறது போல இருக்கு. ஏன்னா எல்லாம் படைக்கப்படுகிறது, எல்லாம் அழிக்கப்படுகிறது, எல்லா பதார்த்தத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று என்று தோன்றுகிறது. ஆனா கணக்கற்றவையாக இருக்கின்றன. எண்ணிக்கையை பார்த்தா கணக்கற்றவையாக பல பல இருக்கின்றன. அப்படிப்பட்ட பதார்த்தங்களுமாய் வித்தகத்தால் நீ நிற்றி, ஆச்சரியப்படத்தக்க தன்மையோட நீ நிற்கின்றாய். நீ எப்படி நிற்கிறாய்? ஆச்சரியப்படும்படிக்கு அந்த தன்மையோட நீ நிற்கின்றாய். இவை என்ன விடமங்கள், இவை என்ன சேரா சேர்த்திகளோ, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இப்படி சேரா சேர்த்தியா இருக்கிறதே என்று காட்டுகிறார். இது பதவுரை. மேலே காஞ்சி சுவாமியோட விளக்க உரை. வெங்கன் வெங் கூற்றமாயின்னு ஆழ்வார் போன பாசுரத்திலே அருளி செய்தார். அப்படி எம்பெருமான் மரண தேவனாக இருந்தானா என்றால் அதற்கு இந்த பாசுரத்திலே விடை காட்டுகிறார். சித்திரத்தேர் வளவா மண்மிசை பெரும் பாரம் நீங்க பாரதமா பெரும் போர் பண்ணி என்று அந்த பாசுரத்திலே எல்லாம் ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார். பெரிய பூமி பாரத்தை போக்குவதற்காகத்தான் எம்பெருமான் இந்த மகாபாரத யுத்தத்தையே நடத்தினான் என்று சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட அந்த யுத்தம், அதாவது மலைபுரை தோல் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர்கொலைய 100 வரும் பட்டழிய பார்த்தன் சிலைவடைய தென்தேர் மேல் முன் நின்று அதனை நடத்தின விசித்திரம். எம்பெருமான் எப்படி ஆச்சரியமா இந்த யுத்தத்தை நடத்தினான். மலைபுரை தோல் மன்னவரும் மாரதரும் மற்றும் எத்தனையோ மகாரதர்கள்லாம் இருக்கார்கள். மலைபுரை தோல், மலை போன்ற தோலை உடையவர்கள்லாம் இருக்கார்கள். அப்படிப்பட்ட மன்னவர்கள், ராஜாக்கள்லாம் இருக்கார்கள். அவர்கள் எல்லாம் அழிந்து போகும்படிக்கு எம்பெருமான் இந்த அர்ஜுனனை வில்லை வளைக்கச் செய்து இந்த யுத்தத்தை தானே தேருக்கு முன்பு இருந்து நடத்தினான். அப்படிப்பட்ட ஆச்சரியம் என்று காட்டுகிறார். அதே போல எம்பெருமான் எத்தனையோ காரியங்களை பண்ணுகிறான். எல்லா யுகத்தையும் எல்லா யுகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். எத்தனையோ பதார்த்தங்கள், அந்த எல்லா பதார்த்தங்களையும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று இதெல்லாம் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது 4ஆம் பாசுரம். கள்ளவேள் தாமரை கற்கண்ணனே எனக்கொன்று அருளாய் உள்ளதும் இல்லதுமாய் உலப்பில்லனவாய் வியவாய் வெள்ளத்தடங்களுள் விட நாகனை மேல் மருவி உள்ளப்பல் யோகி செய்தி இவை என்ன உபாயங்களே. இவை என்ன உபாயங்கள்? உபாயம்னா விறகுன்னு அர்த்தம். விறகுன்னா உபாயம்னு அர்த்தம். அதாவது இது என்ன சாமர்த்தியங்கள் உனக்கு இருக்கு என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கேட்கிறார். கள்ளவிழ் தாமரை கண்ணனே. கள்ள மது, அதாவது தேன். தேன் ஒழுகுகிற கண்ணை, அதாவது தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணபிரானே, கண்ணன் பெருமானே. அந்த எம்பெருமானுடைய கண்கள் எப்படி இருக்கு? தாமரையை போல இருக்கு. அந்த தாமரையிலிருந்து எப்படி இருக்கு? அப்படியே தேன் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணபிரானே எனக்கொன்று அருளாய், அடியனுக்கு இவ்விஷயம் ஒன்று அருளி செய்ய வேணும். அடியனுக்கு தேவரீர் தான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும். எப்படி இதை போல ஆச்சரியமான பல பல விஷயங்களை நிர்வாகம் பண்ணிக்கிறாய், அதை எனக்கு சொல்ல வேணும். உள்ளதும் இல்லதுமாய் உலப்பிலனவாய் வியவாய். உள்ளது இல்லது, அதாவது நித்தியம் என்று சொல்லப்படுவதனாலே இந்த ஆத்மாக்கள் எல்லாம் உள்ளதுன்னு சொல்லப்படுறது. அதே அச்சேதனம் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதனாலே, நிரந்தரமாக இல்லாததுனாலே அது இல்லது என்று சொல்லப்படுகிறது. இப்படி உள்ளதும் இல்லதுமாய் சேத்தனா பொருள்களுக்கு எம்பெருமான் நிர்வாகனாக இருக்கிறான். அப்படி உலப்பிலனவாய் வியவாய்,
கணக்கற்றவையாக இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எத்தனையோ பொருள்கள். வெள்ளம் தடங்கடலுள், விசாலமான திருப்பார்கடல் வெள்ளத்திலே. இந்த திருப்பார்கடல் என்பது பெரிய கடலாக இருக்கிறது, பார்க்கடலாக இருக்கிறது. அந்த வெள்ளத்திலே விடன் நாகனை மேல் மருவி, இந்த விரோதிகள் எல்லாம் அணுக ஒண்ணாமைக்காக விஷத்தை உமிழக்கூடிய திருவனந்தாழ்வான், அந்த திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன்கிற படுக்கையிலே எம்பெருமான் பொருந்தி, மருவினா பொருந்தி, உள்ளம் திருவுள்ளத்திலே பல் யோக செய்தி, பல வகைப்பட்ட ரட்சண உபாயங்களை சிந்தியான் என்றாய். நிறைய உபாயங்கள், எப்படி இவர்களை காப்பாற்றலாம், எப்படி இவர்களை கரை சேர்க்கலாம் என்றெல்லாம் நீ நிறைய உபாயங்களை சிந்திக்கிறாய். இவை என்ன உபாயங்களே, இதெல்லாம் என்ன ஆச்சரியமான விறகுகள் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இதனுடைய வியாக்கியானம், அது எம்பெருமான் பெருங்கேளலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கிய பிறள வைத்தார் இவ்வகாலம் என்று திருவிருத்தத்திலே நம்மாழ்வாரே அருளியிருக்கிறார். எம்பெருமானுடைய விசேஷமான கட்டாட்சம் ஆழ்வாருக்கு விழுந்திருக்கிறது. அதனால்தான் ஆழ்வார் எப்படி ஆழ்வாராகவே இருக்கிறார். அந்த கட்டாட்சத்தை தான் முதல் இடத்துல காட்டுகிறார். கள்ளவிழ் தாமரை கண்ணனே என்று அந்த இடத்துல அந்த கட்டாட்சத்தை தான் எம்பெருமானுடைய தாமரை கண்களாலே நாம் கட்டாட்சிக்கப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறார். உள்ளதும் இல்லதுமாய், அதாவது நம்முடைய சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் தான், எதுவுமே பொய் கிடையாது, எதுவுமே மொத்தமா அழிந்து போய்விடும் என்று கிடையாது. இப்படி இருந்தாலும் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்து போன்ற இடங்கள் எல்லாம் இது இந்த பிரம்மமானது சத்தாகவே இருந்தது என்று, பிரம்மம் மட்டுமே இருந்திருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்கள் எல்லாம் அடங்கி இருந்தார்கள், அச்சேதனம் ஒண்ணுமே தெரியாமல் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள், ஆனா அவைகள தான் நித்தியமான பதார்த்தங்கள் தான். இடத்துல உள்ளதும் இல்லதும்னு ஆழ்வார் சொல்லி இருக்கிறதுனாலே, உள்ளதுன்னு சொல்வது எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. இல்லது என்று சொல்வது அச்சேதனத்தை குறிக்கிறது. ஆனா அச்சேதனம் இல்லை என்று ஆகுமானா இல்லை என்று ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த எல்லா பொருள்களுக்கும் நிர்வாககனாக எம்பெருமான் இருக்கிறான். வெள்ளம் தடங்கடலுள், விஷாலமான இந்த திருப்பார்கடல் வெள்ளத்திலே விடநாகனை மேல் மருவி, அந்த விடநாகனைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் பார்க்கலாம். ஆங்காரவாரம் அதிகேட்டு அழலுள்ளும் பூங்கார அரவணையான் பொன்மேனி என்று இந்த பாசுரத்திலே நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசை ஆழ்வார் காட்டுகிறார். எம்பெருமான் ஆதிசேஷனிலே சயனித்திருக்கும் பொழுது, அது பரமபதத்திலே இருந்தாலும் கூட ஆதிசேஷன் அந்த நச்சை, அதாவது வெப்பத்தை, நெருப்பை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார். எதற்காகனா இங்கே கூட ஏதாவது பெருமாளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று. அதே போல இங்கே விடன் நாகனை மேல் அருவி என்று காட்டுகிறார். அந்த எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மீது பொருந்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானிடத்திலே நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பல பல முயற்சிகள் எல்லாம் எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறானே, இது என்ன ஆச்சரியமான விறகுகள் என்று, இது என்ன உபாயங்கள் என்று காட்டுகிறார். அடுத்தது 5ஆம் பாசுரம். பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு வாசமலர் தந்துழாய் முடி மாயவனே அருளாய், காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்தி இவை என்ன மயக்குக்களே. இது அடுத்த பாசுரம். இவை என்ன மயக்குக்களே, இது என்ன ஆச்சரியமா என்னையே மயங்க பண்ணுகிறது என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். முதல்ல பதவுரை அனுபவிக்கலாம். பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு வாசமல தந்துழாய்முடி மாயவனே, நறுமணம் மிக்க பூவை உடைய செவி திருத்துழாயை அணிந்த மயிர்முடியை உடைய ஆச்சரியமே, ஆச்சரிய பூதன் எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? அல்ல, நறுமணம் மிக்க புஷ்பத்தை உடைய செவ்வி திருத்துழாய், அதாவது இந்த புஷ்பத்தை உடைய செவ்வி திருத்துழாய் என்றால் என்ன அர்த்தம்? நன்றாக மலர்ந்து இருக்கக்கூடிய திருத்துழாய் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட புதிய திருத்துழாய், செவ்வி திருத்துழாய் மலர்ந்திருக்கக்கூடியது, அதை அணிந்த மயிர்முடியை உடையவனே, உடைய ஆச்சரியனே. பெருமானுக்கு அவ்வளவு ஆச்சரியமான மயிர்முடியானது இருக்கிறது. நீ, இப்படிப்பட்ட நீ என்னை பாசங்கள் நீக்கி,
எனக்கு தகாத விஷய சங்கங்களை கழித்து. நமக்கு எத்தனையோ தகாத விஷயங்களோட சங்கங்கள் இருக்கு. சங்கம்னா ஒரு அதோட சேர்ந்து இருப்பது. அது இருக்க அதை யார் நமக்கு போக்கி கொடுக்க முடியும்? எம்பெருமான் தான் நமக்கு போக்கி கொடுக்க முடியும். அதனால எம்பெருமானிடத்துல கேட்கிறார். இந்த சம்பிரதாயத்துல எம்பெருமான் ரக்ஷகன், அவன் ஒருவனே ரக்ஷகன், ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரக்ஷகர் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று எடுத்து காட்டுகிறார் பிள்ளைலோக்காச்சாரியார். எம்பெருமானை தவிர வேறு யாரும் நமக்கு ரக்ஷகர் இல்லை. இப்ப ரக்ஷகர் என்றால் என்ன அர்த்தம்? பொதுவா நம்ம காப்பாத்துறதுன்னு சொல்லிடுவோம். ஆனா ரக்ஷகன் என்றாலே அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுப்பவன். ரட்சிப்பது என்றாலே அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுப்பது. நமக்கு வேண்டாம் என்று எது தோன்றுகிறதோ அதை போக்க வேண்டும், எது வேணும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை கொடுக்க வேண்டும். அவர்தான் பண்ணுபவன் தான் ரட்சிப்பவன் என்று அர்த்தம். இப்ப கணவன் மனைவியையும் குழந்தைகளை ரட்சிக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை போக்குகிறான், அவர்களுக்கு தேவையான நன்மைகளை பண்ணுகிறான், அதுதானே அர்த்தம். அதே போலத்தான் இங்க எம்பெருமான் ரக்ஷகன் என்றால் அவன் நம்மை முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய அனிஷ்டங்களை எல்லாம் போக்கி நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு தேவையான நன்மைகளை பண்ணுபவன் என்று. அதுதான் எனக்கு தகாத விஷய சங்கங்களை கழித்து என்னை பாசங்கள் நீக்கின்னு இருக்கார் இல்லையா? அதாவது தகாத விஷய சங்கங்கள், தேவையற்ற விஷயங்களோட சேர்ந்திருப்பது, அதை கழித்து உனக்கே அறக்கொண்டிட்டு உனக்கே அற்றுத்தீரும்படி அங்கீகரித்து வைத்து என்னை நான் உனக்காகவே இருக்கும்படி நீ அங்கீகரித்து வைக்க வேண்டும். காயமும் சீவனும், பந்தகமான சரீரமும் பத்த ஜீவனும். காயம்னா உடம்பு, கட்டுப்படுத்தக்கூடிய உடம்பு. ஆத்மாவை எது கட்டுப்படுத்தி வைக்கிறது? உடம்பு கட்டுப்படுத்தி வைக்கிறது. ஆத்மா உடம்பை விட மிக உயர்ந்தவன் தான், ஆனாலும் இந்த உடம்புக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது கட்டுப்பட்டு இருக்கிறான். பந்தகமான சரீரமும், அதுக்கு மேலே சீவன் என்றால் பத்த ஜீவாத்மா, அதாவது இந்த ஜீவாத்மா கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அப்படிப்பட்ட ஜீவனும் கழிவு பிறப்பு வாய், இவற்றுக்கு வரக்கூடிய விநாசமும் உற்பத்தியும் நீயிட்ட வழக்காம்படியாய் இருக்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நீயிட்ட வழக்காக இருக்கிறது, உன்னுடைய இஷ்டப்படி இருக்கிறது. இவற்றுக்கு வரக்கூடிய விநாசமும் உற்பத்தியும், இவற்றுக்குன்னா இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும். ஆத்மாவுக்கு உற்பத்தி விநாசம் உண்டான, ஆத்மாவுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது. இந்த தேக சம்பந்தம் தான் உற்பத்தின்னு சொல்லப்படுறது. தேக வியோகம், தேகத்தை விட்டு பிரிந்து போவது, அதுதான் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கழிவு பிறப்பாய். பின்னும், அதுக்கு மேலே பின்னையும் நீ மாயங்கள் செய்து வைத்தீ. அவித்யா கர்ம வாசனா ருச்சிகளாகிற வஞ்சனங்களை பண்ணி வையான் என்றாய். அதுக்கு மேலே நீ இந்த ஆத்மாக்கள் நிறைய இந்த சம்சாரத்துல மாட்டிக்கொள்ளும்படிக்கு அவித்யா கர்ம, அவித்யான்னா அறியாமை அஜ்ஞானம், கர்மன்னா செயல்கள், வாசனா என்றால் நமக்கு பதிவுகள், முன்காலத்திலே நாம் செய்த காரியங்கள் எல்லாம் மனதிலே பதிவுகளாக இருக்கும். அதுக்கு மேல ருச்சி, அந்த பதிவுகளே நம்மை மேலே அந்த விஷயத்தையே திரும்ப பண்ண தூண்டியது என்றால் அது ருச்சி என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் வஞ்சனங்கள், நம்மை ஏமாற்றி இந்த உலகத்திலே வைக்கக்கூடிய காரியங்கள் என்று காட்டப்படுறது. இப்படிப்பட்ட வஞ்சனங்களை பண்ணி வையான் என்றார். நீயே இந்த வஞ்சனங்களை எல்லாம் பண்ணுகிறாயே, என்ன இந்த சம்சாரத்திலேயே கட்டி வைக்கிறாயே. இவை என்ன மயக்குகள், இவை என்ன வியாமோகம், இதெல்லாம் என்ன ஆச்சரியமான விஷயமா இருக்கு. வியாமோகம் நம்மை அப்படியே கலங்க பண்ணுவதாக இருக்கிறதே, மயங்க பண்ணுவதாக இருக்கிறதே. அருள் செய்ய வேணும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இந்த பதிகத்துக்கே என்ன கருத்தோ அதை முக்கியமாக எடுத்து காட்டக்கூடிய பாசுரமாக, நிதான பாசுரமாக இந்த பாசுரம் சொல்லப்படுகிறது. ஏன்னா பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு என்று பிரதம கட்டாட்சம், எம்பெருமான் தான் ஆழ்வாருக்கு கட்டாட்சம் பண்ணி ஆழ்வாரை திருத்துகிறான். ஆனா அப்படி திருத்தினவன் திரும்பவும் அந்த ஆழ்வாரை சம்சாரத்திலேயே வைத்திருக்கிறானே. இதுதானே இந்த பதிகத்துக்கே கருத்து. அதனால அதை எடுத்து இங்கே காட்டுகிறார். அப்படி என்னை இந்த உலகத்திலே இருக்க வைத்து, அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் என்னை இருக்க வைத்து எப்படியோ பாசுரங்களை பாட வைக்கிறாயே என்று அதை பார்த்து ஈடுபட்டு ஆழ்வார் சொல்லுகிறார்.
பாசங்கள் நீக்கி என்பது எதை காட்டுகிறதுனா மயர்வர மதிலம் அருளிதை காட்டுகிறது. ஆழ்வாருக்கு எல்லா தோஷங்களும் போய் எல்லா கலக்கங்களும் போய் நன்றாக மதி நலம் என்று சொல்லக்கூடிய ஞானம் கனிந்த நலமாக பக்தியாக இருக்கக்கூடியது. உனக்கே அறக்கொண்டிட்டுன்னு சொன்னது துயரது சுடரடி தொழுதழன் மனனே என்று அங்கே சொன்னதை எடுத்து காட்டுகிறார். அடுத்தது 6ஆம் பாசுரம். மயக்கா வாமனனே மதியாம் வண்ணமொன்று அருளாய், அயற்பாய் தேற்றமுமாய் அழலாய் குளிராய் வியவாய், வியப்பாய் வென்றிகளாய் வினையாய் பயனாய் பின்னும் நீ துயக்காய் நீ நின்றவாறு இவை என்ன துயரங்களே. ஆழ்வாருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்தாலும் இவை துன்பங்களாகவே தெரிகின்றன, எல்லாம் துயரமாகவே இருக்கின்றன. மயக்கா எப்படிப்பட்டவர்களையும் மதி கெடும்படி பண்ணுமவனே. எவ்வளவோ பெரிய பெரிய ராட்சசர்கள் அசுரர்கள் அவர்களெல்லாம் நல்ல ஞானமுடையவர்கள் தான், பெரிய பெரிய தபசுகளை எல்லாம் பண்ணி பிரம்மாவிடத்திலே ருத்ரனிடத்திலே எல்லாம் வரம் வாங்க தெரிந்தவர்கள். ஆனா அவர்கள் கூட எம்பெருமான் விஷயத்திலே வரும்பொழுது மதி கெடும்படிக்கு எம்பெருமான் பண்ணிவிடுகிறான். அப்படி பண்ணின எங்கேயாவது ஒரு இடம் இருக்கா என்றால் அதுக்கும் உதாரணம் காட்டுகிறார். வாமனனே, அதாவது வாமனாவதாரத்திலே மகாபலி எவ்வளவு பெரிய சாமர்த்தியத்தோட இந்திரனையே ஜெயித்து விட்டான், சொர்க்கத்தையே ஆட்சி செய்ய தொடங்கி விட்டான். அப்படிப்பட்டவனை சுலபமாக தான் வந்து ஒரு வாமன அவதாரத்தை எடுத்து அவனுடைய நிலையை குலைத்து தான் எல்லாவற்றையும் மீட்டு எடுத்தானே, அப்படி வாமனனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை காட்டுகிறார். மதியாம் வண்ணம் ஒன்று அருளாய், எனக்கு கலக்கமெல்லாம் தீர்ந்து நல்ல அறிவு உண்டாகும்படிக்கு நீ அருளி செய்ய வேண்டும். எதை? அயர்ப்பு தேற்றமுமாய். அயர்ப்புன்னா மறப்பு, தேற்றம்னா தெளிவு. இதெல்லாம் நீ இட்ட வழக்காக இருக்கிறதே. அழல் குளிராய், அழல்னா வெப்பம் தாப்பம், குளிர்னா குளிர்ச்சி, இதெல்லாம் நீ இட்ட வழக்காக இருக்கிறதே. அப்ப என்ன அர்த்தம்னா இதையெல்லாம் எம்பெருமான் கட்டுப்படுத்துகிறான், எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். வியப்பு ஆய், விஸ்மயனீயமும் விஸ்மயமும் நீ இட்ட வழக்காய். எது ஆச்சரியப்பட வைக்கிறதோ எது ஆச்சரியமோ இதெல்லாம் நீ இட்ட வழக்காக இருக்கிறது. வென்றிகளாய், இந்த உலகத்திலே எதெல்லாம் விஜய சித்திகள் என்று சொல்லப்படுகின்றனவோ, எதெல்லாம் வெற்றியாக சொல்லப்படுகின்றனவோ அதையெல்லாம் நீ இட்ட வழக்காக இருக்கின்றன. வினை பயனாய், புண்ணிய பாபரூப கர்மங்கள் அவற்றின் பலன்கள் இதெல்லாம் நீ இட்ட வழக்காக இருக்கு. புண்ணியமும் நீ இட்ட வழக்கு, பாப்பமும் நீ இட்ட வழக்கு. புண்ணியம் பாப்பம்னா என்ன? எம்பெருமானுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது புண்ணியம், எம்பெருமானுக்கு எது வருத்தத்தை கொடுக்கிறதோ அது பாப்பம். இப்படிப்பட்ட கர்மங்கள் நாம் எந்த செயலை பண்ணினாலும் ஒண்ணு அது எம்பெருமானுக்கு இன்பத்தை கொடுக்கும், இல்லைன்னா துன்பத்தை கொடுக்கும். சாஸ்திரத்தை சொன்னபடிக்கு நாம் நடந்தோம் என்றால் அது எம்பெருமானுக்கு இன்பத்தை கொடுக்கும். நாம் சாஸ்திரத்துல சொன்னபடி நடக்காமல் வேறுபட்டு நடந்தோம்னா அது துன்பத்தை கொடுக்கும். அந்த எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் தான் அடியார்களிடத்திலே, அதாவது இந்த ஆத்மாக்களிடத்திலே அனுகிரகமாகவும் நிகிரகமாகவும் காணப்படுகிறது. அப்படி இந்த புண்ணிய பாப கர்மங்களும் அவற்றினுடைய பலன், ஒரு தப்பு பண்ணினா அதுக்கு தண்டனை, நல்லது பண்ணா அதுக்கு பரிசு, இதெல்லாம் எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கிறது. பின்னும் அதுக்கு மேலே துயக்கு நீ ஆய், இப்படிப்பட்ட இந்த புண்ணிய பாப்பங்கள் இந்த விஷயங்களில் எல்லாம் கலங்கக்கூடிய சேத்தனர், அந்த சேத்தனுடைய கலக்கமும் நீ இட்ட வழக்காக இருக்கிறது. நீ நின்ற ஆறு இவை, நீ நிற்கிற இந்த பிரகாரங்கள், இப்படியெல்லாம் நீ நிற்கிறாயே, இதெல்லாம் என்ன துயரங்கள், இதெல்லாம் எனக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கே, எதுக்கு இந்த சம்சாரத்துல நான் இருக்க வேண்டும், இந்த கஷ்டமெல்லாம் இருக்கக்கூடிய சம்சாரத்திலே இருக்க வேண்டாம் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். எம்பெருமான் பகவத்கீதையிலே சர்வசிய சாகம் ஸ்மிருதி சந்நிவிஷ்டோ மொத்த ஸ்மிருதி ஞானம் ஆபோகனஞ்ச என்று எடுத்து காட்டுகிறான். அதாவது எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் நான் இருந்து கொண்டு அந்தரியாமியாக இருந்து கொண்டு எல்லாரையும் நியமிக்கிறேன். அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு
ஞானம், மறதி. அபோகணம்னா மறதி. இதெல்லாம் நான் இட்ட வழக்காக இருக்கின்றன என்று எம்பெருமான் தானே அருளி செய்திருக்கிறான். வெப்பமாக இருக்கட்டும், குளிர்ச்சியா இருக்கட்டும், இதெல்லாம் எம்பெருமான் இந்தந்த காரியங்கள் இந்தந்த உலகத்திலே இப்படி இப்படி நடக்க வேண்டும் என்று தான் திருவுள்ளத்திலே கொண்டு இந்த உலகத்தை படைத்திருக்கிறதுனாலே எல்லா பதார்த்தங்களும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதாவது பீஷாஸ்மாத் வாதப்பவதே என்று இந்த காற்றானது எம்பெருமானுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதே போல சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், எல்லாரும் எம்பெருமானுக்கு பயந்துதான் அவர்களுடைய காரியத்தை விடாமல் பண்ணுகிறார்கள். ஒரு நாளாவது சூரிய உதயம் இத்தனை மணிக்குன்னா அதை தாண்டி அது ஏற்படுறதில்லை. இந்த சமயத்திலே மழை பெய்யும், இந்த சமயத்திலே வெயில் அடிக்கும் என்று இருந்தால் அது மாறுவதில்லை, அப்படியே நடக்கிறது. இல்லை, எம்பெருமான் திருவுள்ளத்தை பின்தொடர்ந்து இந்த எல்லா விஷயங்களும் நடக்கின்றன. இப்படி இதெல்லாம் உனக்கு லீலையா இருக்கு, ஆனா எனக்கு இதெல்லாம் துயரமா இருக்கே, துன்பமா இருக்கே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது 7ஆம் பாசுரம். துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர் நீள்முடியாய் அருளாய், துயரம் செய் மானங்களாய் மதனாகி உகவைகளாய், துயரம் செய் காமங்களாய் துளையாய் நிலையாய் நடையாய், துயரங்கள் செய்து வைத்தி இவை என்ன சுண்டாயங்களே. அடுத்த பாசுரத்திலே இதெல்லாம் என்ன உன்னுடைய விளையாட்டு, சுண்டாயங்கள்னா விளையாட்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன விளையாட்டு உனக்கு, இதை நீ அருளி செய்ய வேண்டும், என்ன ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ணுகிறாய். துயரங்கள் செய்யும் கண்ணா, துக்கங்களை எல்லாம் எனக்கு உண்டாக்குகிறாயே, அப்படிப்பட்ட கண்ணனே. கண்ணன்னா பொதுவா ரக்ஷகன் என்று ஒரு அர்த்தம், கண்ணன்னா கிருஷ்ணன் என்றும் அர்த்தம், ரெண்டுமே உண்டு. சுடர் நீள் முடியாய், ஒளி மிக்கு ஓங்கின திருவபிஷேகத்தை உடையவனே. எம்பெருமான் பெரிய கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திருவபிஷேகம், கிரீடத்தை பார்த்தாலே அவன்தான் இந்த எல்லா ஜகத்துக்கும் ஈஸ்வரன் என்பது நன்றாக தெரிந்துவிடும். அப்படிப்பட்டவனே. துயரம் செய், துக்கத்தை விளைக்கிற மானங்களாய், பல வகைப்பட்ட துரபிமானங்கள். ஒருத்தனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு துரபிமானம் இருக்கோ, துரபிமானம்னா கர்வம், தான் தான் பெரியவன் என்கிற எண்ணம், இதெல்லாம் என்ன பண்றது, துயரத்தை ஏற்படுத்துகிறது. ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கி அவன் ஆபத்திலே மாட்டிக்கொள்கிறான். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய துரபிமானங்களாய், அதெல்லாம் எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கு. மதனாகி, மதன்னா செருக்கு, கர்வம், இந்த கர்வமாகவும், பலம், செருக்குன்னா பலம்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட அதாகவும், உகவைகளாய், பிரீத்திகள், அது ஒரு சந்தோஷம், இதெல்லாம் இருக்கக்கூடியது. துயரம் செய் காமங்களாய், அதுக்கு மேல துக்கங்களை விளைக்கக்கூடிய காமங்கள், விஷயத்துல ஆசைப்பட்டு கொண்டே இருந்தோம்னா அது துக்கத்தில தான் முடியும். அப்படிப்பட்ட ஆசைகளாய், துளையாய் நிலையாய் நடையாய், துளைன்னா பரிமாணங்கள், இப்போல நிலைன்னா ஸ்தாவரங்கள், நடைன்னா ஜங்கமங்கள். பரிமாணங்கள்னா ஒரு ஒரு அளவுகள். இந்த துளை என்றால் அளவு, துலான்னு சொல்றோம் இல்லையா, அளவை பார்ப்பது தானே. இந்த எவ்வளவு கனம்னு பார்க்கறதுக்கு துலா என்று சொல்லுகிறாங்க. அப்படி துளையாய், பரிமாணங்களாய், அதுக்கு மேல நிலையாய்னா அசையாமல் இருப்பது, அது ஸ்தாவரங்கள். நடையாய்னா ஜங்கமங்கள், அசையக்கூடிய பதார்த்தங்கள். இவை எல்லாமும் எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கின்றன. துயரங்கள் செய்து வைத்தி, இப்படி சேத்தனர்களுக்கு எவ்வளவு துக்கங்களை பண்ணி வைக்கிறாய். ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது எல்லாம் பார்த்தா. இதனை இவ்வளவு துக்கத்தை நீ பண்ணி வைக்கிறாய். இந்த உலகத்திலே யாராவது ஒருத்தன் ஒரு முன்னேற்ற பாதையிலே மோட்சத்தை நோக்கி போகணும்னா கூட அவனுக்கு இவ்வளவு கஷ்டங்களை வைத்தா எப்படி அவன் போவான் என்று ஆழ்வார் கேட்கிறார். இவை என்ன சுண்டாயங்கள், இவை என்ன விளையாட்டுகளோ, இது என்ன உன்னுடைய விளையாட்டுகள் இப்படி எல்லாம் இருக்கு, அருளாய், நீ அருளி செய்ய வேணும் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். அடுத்தது, என்ன சுண்டாயங்களால் நின்றுட்டாய் என்னை ஆளும் கண்ணா, இன்னதோர் தன்மையை என்று உன்னை யாவர்க்கும் தேற்றறியை, முன்னைய மூவுலகும் அவையாய் அவற்றை படைத்து பின்னுமுள்ளாய் புறத்தாய்
இவை என்ன இயற்கைகளே. அடுத்த பாசுரத்திலே இது என்ன உன்னுடைய தன்மைகள் சுபாவங்கள். இயற்கைனா உன்னுடைய சுபாவம், அது என்ன இப்படி இருக்கிறது என்றால் அதற்கு ஆழ்வார் கேட்கக்கூடிய கேள்வி இது. என்னை ஆளும் கண்ணா, என்னை அடிமை கொள்ளுகிற கண்ணனே, சுவாமியே, என்ன சுண்டாயங்கள், என்ன சுண்டாயங்களால் நின்றிட்டாய், என்ன லீலைகளை உடையவனாக நீ இருக்கிறாய், என்ன ஆச்சரியமான லீலைகள் உனக்கு இவ்வளவு இருக்கே, இன்னதோர் தன்மையை என்று, இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையாய் இரான் என்றாய் என்று, நீ இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவன் என்று உன்னை யாவருக்கும் தேற்ற அரியை, யாராலும் உன்னை இப்படிப்பட்டவன் என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. அந்த நிலைக்கு நீ நிற்கிறாய், அப்படிப்பட்டவனாக நீ நிற்கிறாய். முன்னைய முன்னைய மூவுலகம் அவையாய், முன்னையன நித்தியமான, மூவுலகம், மூவுலகம்னா மூவுலகங்கள், மூவுலகங்கள்ல இந்த இடத்துல மேல் லோகங்கள், நடுவில் ஏற்புடைய லோகம், கீழ் லோகங்கள் என்று இப்படி வைத்துக் கொள்ளலாம். இல்ல சேதனா சேத்தனங்கள், மூன்று விதமான ஆத்மாக்கள், அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி இந்த நித்தியமான மூவுலகங்களுக்கும் நிர்வாகனாய் அவற்றை படைத்து அவற்றை சிருஷ்டித்து பின்னும் அதுக்கு மேலே உள்ளாய் புறத்தாய், உள்ளிலும் வெளியிலும் வியாபித்திருக்கிறவனே. எம்பெருமான் உள்ளேயும் வியாபித்திருக்கிறான், வெளியையும் வியாபித்திருக்கிறான். எல்லா பதார்த்தங்கள் உள்ளேயும் இருக்கான், வெளியிலேயும் இருக்கிறான். உள்ளே இருந்து தாங்குகிறான், வெளியிலே இருந்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறான். இப்படி உள்ளாய் புறத்தாய், இவை என்ன இயற்கைகள், இதெல்லாம் என்ன உன்னுடைய சுபாவங்கள், எப்படி இருக்கின்றன என்று காட்டுகிறார். அடுத்த பாசுரம், என்ன இயற்கைகளால் எங்கனே நின்றிட்டாய் என் கண்ணா, துண்ணு கரசரணம் முதலாக எல்லா உறுப்பும், உண்ணு சுவை ஒளி ஊரொளி நாற்றமும் முற்றும் நீயே, உன்னை உணரவரில் உலப்பில்லை நுணுக்கங்களே என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். என்ன இயற்கைகளால், என் கண்ணா, என்னுடைய கண்ணபிரானே, எனக்கு என்று இருக்கக்கூடிய எம்பெருமானே, என்ன இயற்கைகளால் எங்கனே நின்றிட்டாய், என்ன சுபாவங்களோட என்ன பிரகாரத்திலே நின்றாய், என்னென்ன விதமாக இருக்கிறாய், நீ என்னென்ன தன்மைகளோடு இருக்கிறாய். துண்ணு கரசரணம் முதலாக எல்லா உறுப்பும், துண்ணு கரசரணம்னா நெருங்கிய, கரம் சரணம், கரம்னா கை, சரணம்னா கால், இது முதலான எல்லா உறுப்பும், எல்லா கரணங்களும், கரணங்கள்னா இந்த இடத்துல முக்கரணங்கள்னு சொல்லுவார்கள் இல்லையா, உடம்பு வாக்கு மனசு, அதை தவிர இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கை கால் போன்ற கரணங்கள், இவைகள் எல்லாம் உன்னு விரும்பத்தக்க சுவை ஒளி ஊறு ஒலி நாற்றம் முற்றும் நீயே. எல்லா கரணங்களும் எதை விரும்புகின்றன, கண்ணு ஒளியை பார்க்க ஆசைப்படுகிறது, நாக்கு சுவை பதார்த்தங்களை சுவைக்க ஆசைப்படுகிறது, அதே போல காது ஒலியை கேட்க ஆசைப்படுகிறது, மூக்கு வாசனையை நுகர ஆசைப்படுகிறது, ஊறு இந்த தோலானது தொடுவதை ஆசைப்படுகிறது. இப்படி ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நீயே, எல்லாம் உன்னுடைய இட்ட வழக்காக இருக்கிறது, எல்லாம் உன்னுடைய ஆணைப்படி இயங்குகிறது. உன்னை உணரலுவில், இப்படிப்பட்ட உன்னை நிரூபிக்க நினைக்கில், உன்னை நிரூபிக்கலாம், உன்னை ஆராயலாம் என்று பார்த்தால் நுணுக்கங்கள் உலப்பில்லை. உன்னுடைய நுட்பத்திற்கு, உன்னுடைய அந்த நுட்பமான தன்மைகளுக்கு முடிவே இல்லை. உன்னை எங்கேயாவது யாராலையாவது ஆராய முடியுமா? எத்தனையோ பேர் இப்பொழுது ஆராய்ச்சி கட்டுரையெல்லாம் எழுதுகிறார்கள். எம்பெருமானை நன்றாக ஆராய்ந்து ஒரு கட்டுரை எழுது என்றால் எங்கேயாவது நம்மளால பண்ண முடியுமா? ஏதோ நாம் ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிந்த அளவுக்கு வேணா பண்ண முடியுமே தவிர முழுக்க எம்பெருமானை ஆராய்ந்து அதை புரிந்து கொள்ள முடியுமா, எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது என்பதை காட்டுகிறார். 9ஆம் பாசுரம். அடுத்தது 10ஆம் பாசுரம். இல்லை நுணுக்கங்களே இதனில் பிரிதென்னும் வண்ணம், தொல்லை நன்னூலில் சொன்ன உருவும் அருவும் நீயே, அள்ளித்துழாய் அலங்கள் அணிமார்ப என் அச்சுதனே, வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம்பண்ணமே. அடுத்த பாசுரம்.
இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய விதி விஷயத்திலே யார் யார் என்னென்ன சொல்லுகிறார்களோ அந்தந்த நிலையிலே எம்பெருமான் இருக்கிறான் என்று ஆழ்வார் இங்கே காட்டுகிறார். இப்போ ஒருவன் எம்பெருமானை தனக்கு சுவாமியாக தலைவனாக நினைத்தான் என்றால் எம்பெருமான் அப்படி இருக்கிறான். ஒருவன் எம்பெருமானை தனக்கு பிள்ளையாக நினைக்கிறான் என்றால் எம்பெருமான் அப்படி இருக்கிறான். ஒருவன் எம்பெருமானை ஒரு 4 திருக்கைகளோட அழகான ஒரு கிருஷ்ணனாக சேவிக்க வேண்டும் என்றால் அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் அப்படி தோன்றுகிறான். ஒருவன் எம்பெருமானை 2 கைகளோட ராமாவதாரத்திலே சேவிக்க வேண்டும் என்றால் அர்ச்சாவதாரத்திலே அப்படி தோன்றுகிறான். அப்படி எம்பெருமான் தன்னை பலவிதத்திலே அவரவர்களுக்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட அந்த தன்மையை இங்கே இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதனில் பிறிது நுணுக்கங்கள் இல்லை என்னும் வண்ணம், இதற்காட்டில் வேறு நுட்பம் இல்லை என்னும்படி, அதாவது இதை போல எம்பெருமான் விஷயத்தை போல வேறு நுட்பமான விஷயம் இல்லை என்று சொல்லும்படி தொல்லை நன்னூலில் சொன்ன உருவும் அருவும் நீயே. தொல்லை நன்னூல், நன்னூல்னு ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது, அதை பத்தி இங்க சொல்லவில்லை. நன்னூல் என்றால் நல்ல சாஸ்திரம். எது? வேத சாஸ்திரம். அது தொல்லையாக அனாதியாக இருக்கிறது. வேதத்துக்கு ஆரம்பமே கிடையாது, ஆதியே கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படிப்பட்டதாக இந்த வேதம் என்பது இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரிகிறது? நித்தியம் என்பது தெரிகிறது. நித்தியம் என்பதனாலே அபௌருஷேயம், எப்பொழுதும் இருக்கிறதுனாலே ஒருத்தனாலே இது பண்ணப்படவில்லை. எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே இந்த வேதத்தை கொண்டு அதை ஒவ்வொரு சிருஷ்டியிலும் வெளியிடுகிறான். அப்படிப்பட்ட அனாதியான வேத சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட உருவும் அருவும் நீயே. அதிலே சித்து அச்சித்துன்னு 2 பதார்த்தங்கள் காட்டப்படுறது. உரு அரு. உருனா கண்ணாலே பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள், அதெல்லாம் அச்சித் பதார்த்தங்கள். அருவு என்று நாம் கண்ணாலே பார்க்க முடியாத ஆத்மாவை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவாகவும் அச்சேதனமாகவும் நீயே இருக்கிறாய். நீயே இருக்கிறாய்னு அர்த்தம், எல்லாம் உனக்கு எல்லாவற்றுக்கும் நீ அந்தரியாமியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் உனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறாய். இது நம்முடைய சித்தாந்தமே. சரீரி பாவம், சரீராத்ம பாவம் தானே நமக்கு முக்கியமாக காட்டப்படுறது. அதை இந்த பாசுரத்துல எடுத்து காட்டுறார். அல்லித்துழாய் அலங்கல் அணிமார்ப என் அச்சுதனே. நல்ல பூந்தாரை உடைத்தான திருத்துழாய் மாலை அணிந்த திருமார்பை உடைய என்னுடைய அச்சுதனே. அச்சுதன் என்றால் அடியார்களை நடுவு விடாதவன்னு பார்த்திருக்கோம். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? அழகான திருமார்பிலே நல்ல புஷ்பங்களாலே பண்ணப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டிருக்கிறான். திருத்துழாய் மாலைகளை அணிந்து கொண்டிருக்கிறான். வல்லது ஓர் வண்ணம் சொன்னால், கூடுமான வரையில், வல்லதுன்னா எவ்வளவு முடியுமோ, கூடுமான வரையில் யார் எது சொன்னாலும் உனக்கு அதுவே வண்ணமாம். அப்படி சொன்ன அதுவே உனக்கு வடிவாக ஆகிவிடும். அதாவது எம்பெருமான் தமருகந்ததை உருவம் அவ்வுருவம் தானே என்று தமருகந்ததை பேர் மத்து அப்பேர் என்றெல்லாம் ஆழ்வார் காட்டினபடிக்கு யார் யார் என்ன சொல்லுகிறார்களோ அந்த நிலையிலே எம்பெருமான் அவர்களுக்கு தன்னை காட்டிக் கொடுக்கிறான். ஏன்னா அவனை முழுக்க யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது அவன் காட்டிக் கொடுப்பதுதான். யார் எப்படி ஆசைப்படுகிறார்களோ அப்படி அவன் காட்டிக் கொடுக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே சொல்லப்படுறது. அதாவது எம்பெருமான் இந்த உலகமானது எப்படி படைக்கப்படுகிறது என்றால், பகுஸ்யாம் என்று எம்பெருமான் சங்கல்பம் பண்ணுகிறான். சங்கல்பம் பண்ணும் பொழுது இந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் மிகவும் நுண்ணிய நிலையிலே மூல பிரகிருதியிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே எம்பெருமான் பகுஸ்யாம் என்று வியஷ்டி சிருஷ்டி, அதாவது நான் பலவாக கடவேன் என்று எம்பெருமான் சங்கல்பம் பண்ணுகிறான். அதுக்கு முதல்ல சமஷ்டி சிருஷ்டி நடக்கணும். அதுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? இந்த மூல பிரகிருத்தியை அகங்காரமாகவும் மகானாகவும் பஞ்சபூதங்கள் வரைக்கும் மாற்றி கொண்டு அந்த பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் என்பதன் மூலம் சேர்த்து அதை கொண்டு அண்டத்தை படைக்கிறான். அதுக்கு மேலே எம்பெருமான் அண்டத்திலே பிரம்மாவை படைத்து அங்கே அமர்த்துகிறான். இதெல்லாம் எம்பெருமான் பண்ணக்கூடிய சிருஷ்டி. அதிலே எம்பெருமான்
முன்பு எப்படி இருக்கிறான் என்றால் சூக்ஷ்ம சேத்தனா சேதன விசிஷ்ட பிரம்மமாக இருக்கிறான். சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனம், அதாவது ஆத்மாக்கள் அச்சேதனம், இதெல்லாம் ஒண்ணுமே பிரித்து பார்க்க முடியாத நிலையிலே சூக்ஷ்மமாக இருப்பது. இந்த பிரளயம் நடந்த பிறகு அப்படித்தான் இருக்கும் இந்த பிரபஞ்சமே. சிருஷ்டி பண்ணும்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், இந்த சூக்ஷ்மமா இருக்கிறத ஸ்தூலமாக மாத்துகிறான். அப்போ சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம் அது காரண நிலை, ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம் அது காரிய நிலை. காரண நிலையிலே இந்த சித்து அச்சித்துகள் எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கின்றன, காரிய நிலையிலே எல்லாம் ஸ்தூலமாக இருக்கின்றன. இந்த மாற்றத்தை தான் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்துக்கு போனா அது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. திரும்ப ஸ்தூலத்திலிருந்து பழையபடி சூக்ஷ்மத்துக்கு போயிடுதுன்னா அது பிரளயம் என்று சொல்லப்படுகிறது. இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். முக்கியமாக அதை நமக்கு எது காட்டி கொடுக்கிறது, இதை போல விஷயங்களை எல்லாம் அனாதியாக இருக்கக்கூடிய வேத சாஸ்திரம். இந்த வேத சாஸ்திரம் என்பதுதான் உயர்ந்த சாஸ்திரமாக சொல்லப்படுகிறது. அது 10ஆம் பாசுரம். கடைசியில 11ஆம் பாசுரம். ஆம்பண்ணம் இன்னதொன்றென்று அறிவதறிய அரியை ஆம்பண்ணத்தால் குருகூர் சடகோபன் அறிந்துரைத்த ஆம்பண்ண ஒன் தமிழ்கள் இவை 1010 ஆம்பண்ணத்தால் உரைப்பார் அமைந்தார் தமக்கு என்றைக்குமே என்று இந்த பதிகத்துக்கு பலத்தை சொல்லி ஆழ்வார் இந்த பதிகத்தை பூர்த்தி பண்ணுகிறார். ஆம்பண்ணம் இன்னதொன்று என்று, அதாவது இன்னபடி பட்டிருப்பது ஒரு சுபாவம் என்று, எம்பெருமான் இப்படி இருப்பான் என்று அறிவது அறிய அரியை, ஒருவராலும் அறிய முடியாத ஹரி, ஹரின்னா சர்வேஸ்வரன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அந்த சர்வேஸ்வரனை குருகூர் சடகோபன் நம்மாழ்வார் ஆம்பண்ணத்தால் அறிந்துரைத்த, ஆம்பண்ணம்னா உள்ளபடி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அறிந்து அருளி செய்த, எம்பெருமான் எப்படி இருக்கிறானோ அதை உணர்ந்து ஆழ்வார் அருளி செய்தார். ஆம்பண்ணம் ஒன் தமிழ்கள் இவை 1000. ஆம்பண்ணம் ஒன் தமிழ்கள் நல்ல தகுதியான சந்தஸ்ஸு, நல்ல ராகத்தை உடைய அழகிய தமிழ் பாசுரங்கள், அத்தாலே ஆன இந்த 1000 பாசுரங்களுக்குள்ளே இப்பத்தும் இந்த 10 பாசுரங்கள், இந்த பதிகம் ஆம்பண்ணத்தால் உரைப்பார். இயன்ற அளவு சொல்ல வல்லவர்கள், எவ்வளவு முடிவோ சொல்லட்டுமே. எம்பெருமானுடைய விஷயமாக சொல்றதுன்னா எவ்வளவோ சொல்லலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சக்தி இருக்கும், ஞானம் இருக்கும், அதுக்கேற்ற அளவுக்கு சொல்லட்டுமே. அப்படி சொல்ல வல்லவர்கள் என்றைக்கும் ஆத்மா உள்ள வரைக்கும் தமக்கு அமைந்தார், கிருத்தகிருத்தியர்கள், செய்ய வேண்டியதை செய்தவர்கள். அப்ப எம்பெருமான் விஷயத்திலே இந்த பதிகத்தை, ஆழ்வார் பண்ணின பதிகத்தை யாரெல்லாம் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ததாக ஆகிவிடுவார்கள் என்று இந்த பாசுரத்துக்கான வியாக்கியானம் காட்டுகிறார். இது இந்த 7ஆம் பத்திலே 8ஆம் பதிகம், மாயாவாமனனே என்கிற பதிகம். எம்பெருமானுடைய விசித்திர விபூதி, அதை ஆழ்வார் நன்றாக எம்பெருமான் காட்டி கொடுத்து அதை ஆழ்வார் நன்றாக அனுபவித்து பாசுரங்களாக வெளியிட்டார். இதை அடியேன் ஓரளவுக்கு இங்கே விண்ணப்பித்துள்ளேன். மேலே அடுத்தடுத்த உபன்யாசங்கள் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை தொடர்ந்து பண்ணி வரக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கும் இந்த ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த அடியார்களுக்கும் அடியனுடைய கிருத்தஞத்தை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய
முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே